ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? மேட்ரிக்ஸ் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. எல்லோருக்குமே அந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் யாருக்குமே அது புரியாது. ஏன்னா ஆன்மீகத்தையும் கம்ப்யூட்டர் இதெல்லாம் ரெண்டுத்தையும் சேர்ந்து கலந்து ஒரு விதமான உண்மையும் இருக்கும், குழப்பமும் இருக்கும். அந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. பட் இன்றைய வரைக்கும் அது ஸ்டக் இன் தி மேட்ரிக்ஸ், கம் அவுட் ஆஃப் தி மேட்ரிக்ஸ், இந்த மாதிரி வார்த்தை ஃபேமஸாக இருக்கிறதுக்கு அந்த படம் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. அதாவது ஒரு வலையில் சிக்கிட்டு இருக்கிறது. ஸோ அந்த படத்தில் பார்த்தா மிஷின் அதை டாமினேட் பண்ணி மனிதர்களை அடிமையாக்கி வச்சுருக்குது. ஒரு கற்பனையான உலகத்தில் மனிதர்களை சிக்க வச்சுருக்குது. அதை உணர்ந்து அதிலிருந்து வெளியில் ஹீரோ வராரு அப்படிங்கிறத பற்றி தான் அந்த படம். ஸோ அதில் நிறைய ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயமெல்லாம் வர மாதிரி இருக்கும். ஆனால் அதில் உண்மையிலே பெரிய ஆன்மீக உண்மை இருக்குது. இப்போ ஸ்கூல் படிக்கும்போது கூட இது எனக்கு தோணும். என்ன அப்படின்னா, ஏன்னா நம்ம உலகமே இந்த ஸ்கூலாக இருக்குது இல்லையா? அடுத்தது இந்த ஹோம் இருக்குது, இந்த கிளாஸ் இருக்குது, அதில் இந்த மிஸ் வருவாங்க, ஒரு சைக்கோவாக இருப்பார். இப்படியே பசங்களுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸு, காலேஜ் வரும்போது வேலைக்கு போகிற இடம், எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற இடம் மட்டுமே நமக்கு உண்மையாக தெரியும். ஆனால் அதை தாண்டி வெளி உலகம் இருக்குது, அதில் இது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறத ஸ்லைட்டாக தான் உணர முடியும். உணர்ந்தாலும் அதிலிருந்து வெளியில் வர முடியாது. ஸோ இப்போ வேலை செய்கிற இடத்துல நடக்கிற பாலிட்டிக்ஸ், அதுக்காக கொலையே பண்ணுறது, இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு அதுதான் உலகம்னே நினச்சிக்கிறாங்க. ஆக்சுவலாக எலான் மஸ்க் அவர்கள் இதை பற்றி பேசும்போது, நாம் அந்த மாதிரி மேட்ரிக்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். யாரோ ஒருத்தர் நம்மளை இயக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னும் பார்த்திங்கன்னா அவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், ஆனால் அவருக்கு இப்படி தோணுது, வேறு யாரோ வெளியிலேருந்து நம்மளை இயக்கிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படி நம்மளை வெளியிலேருந்து யாராவது இயக்கிட்டு இருக்கிறாங்களா, உண்மை இல்லாத ஒரு விஷயத்தை உண்மைன்னு நம்ப வைக்கிறாங்களா அப்படின்னா ஆன்சர் அதுக்கு எஸ் அண்ட் நோ தான். ரெண்டுமே. வெளியிலேருந்து யாரும் இயக்கலை, ஆனால் உண்மை இல்லாததை உண்மைன்னு நாம் நம்பிட்டு இருக்கிறோமான்னா கண்டிப்பாக நம்பிட்டு இருக்கிறோம். ஸோ இது எப்படின்னா, ஸ்கூல்லெல்லாம் ஹவுஸுன்னு பிரிப்பாங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் ஒவ்வொரு விதமாக பிரிப்பாங்க. இந்த ஹவுஸ் இருக்கிறவங்களாம் க்ரீன் கலர் ட்ரெஸ் போடுவாங்க, இன்னொரு ஹவுஸ் ரெட் கலர், எல்லோ கலர், இப்படி பிரிச்சுடுவாங்க. ஒரு கிளாஸ்லையுமே அப்படி இப்படி பிரிவாங்க. ஆனால் வெவ்வேறு ஹவுஸுக்கு போகிறவங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் அந்த ஹவுஸ் வச்சு கேம் இந்த மாதிரிலாம் விளையாடும் பொழுது ஏதோ அவன் ஒரு பெரிய எதிரி மாதிரி, அவனை நம்ம ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். ஆனால் உண்மையிலே அது உண்மை கிடையாது. உண்மையிலே அவங்க ஃப்ரெண்டுன்றது தான் உண்மை. ஆனால் அந்த ஃப்ரெண்டுன்றதையே மறக்க வைக்கிது ஹவுஸுன்ற ஒரு பிரிவினை. அந்த பிரிவினை தான் நம்மளை மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கிறது. ஏன்னா அந்த கேம் முடிஞ்ச உடனே இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் ஃப்ரெண்டாக தான் இருக்க போகிறாங்க. ஸோ அதேமாதிரி யாரோ சொன்னாங்க, இந்த பிள்ளையா சதுர்த்தி அப்போ இந்து முஸ்லீம் பிரச்சனை வரக்கூடிய ஒரு ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க, நேற்று வரைக்கும் இவனும் அவனும் க்ளோஸ் ஃப்ரெண்டாக என்ன மச்சான் வாடான்ட்டு ஒன்றா தோல் மேலே கை போட்டு போயிட்டுருப்பானுங்க. பிள்ளையா சதுர்த்தி வந்தோடனே ஒரு மிகப்பெரிய எதிரி ஆகிடுவானுங்க, அடுத்த நாள் மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுவானுங்க அப்படின்றாங்க. ஸோ இது மேட்ரிக்ஸ் தானே. ஸோ எப்படி சில போதைப் பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, அது எப்படி புத்தியை மயக்குதோ அதே மாதிரி தான் எந்த விதமான பிரிவினையுமே புத்தியை மயக்க தான் செய்யுது. அது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், அமெரிக்காக்காரன், ஆஃப்ரிக்காக்காரன், இந்தியாக்காரன், பாகிஸ்தான்காரன், இந்த மாதிரி பிரிவினை, ஜாதி பிரிவினை, இனப்பிரிவினை, மொழியை வைத்து என் மொழி உயர்ந்தது, உன் மொழி உயர்ந்தது, அந்த பிரிவினை, இது எல்லாமே நம்ம புத்தியை மயக்க தான் செய்யுது, மேட்ரிக்ஸில் சிக்க வைக்க தான் செய்யுது. ஸோ இந்த பிரிவினை முதல்ல எங்கே தெரியுமா தோன்றுது? ஆண் பெண்ணுன்ற பிரிவினை. அதுவே ஒரு விதமான மயக்கம் தானே. கிளாஸில் பசங்க ஒரு பக்கம், பொண்ணுங்க ஒரு பக்கம் உட்காந்துட்ருக்குறாங்க.
ஆனால் மைண்டுக்குள்ளே அது வேறு ஏதோ ஒரு இனம் மாதிரியே ஒரு ஃபீல், ஒரு கற்பனையை உருவாக்கி வச்சுடுவோம். அது ஒரு மேட்ரிக்ஸில் சிக்க வைக்குது. ஆக்சுவலாக அந்த மேட்ரிக்ஸில் சிக்கினது ஒரு முக்கியமான காரணம் இன்றைக்கி நடக்கிற பாலியல் குற்றங்களுக்கு, கள்ளத்தொடர்புக்கு. ஸோ இந்த பிரிவினை மயக்கத்துக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? நம்மளை நாம் இந்த அழியக்கூடிய உடம்பு, தற்காலிகமாக நம்ம எடுத்துருக்கிற இந்த உடம்பு தான் நிரந்தரமாகவே நாம் அப்படின்னு நம்புறது தான் இந்த பிரிவினை மயக்கத்திற்கு அடிப்படை காரணம். நம்மளை மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கிற மிகப்பெரிய விஷயம் இது தான். ஸோ அதனால தான் சொன்னேன், வெளியிலேருந்து யாரும் நம்மளை மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கல, நாமளே தான் சிக்கிறோம், நாமளே மயங்குறோம். ஆனால் அந்த படத்தில் அப்படி மயங்கி கிடக்கிற ஒருத்தனே தானாக வெளியில் வரான் அப்படிங்கிற மாதிரி வரும்னு நினைக்கிறேன். எனக்குமே அந்த படம் புரியல. இப்போ ChatGPT கேட்கும்போது அது சொல்லி தான் கதை இப்படியா அப்படின்னு தோணுது. ஆனால் உண்மையில் மேட்ரிக்ஸில் மயங்கி இருக்கிறவங்க தானாக எழுந்திரிக்க வாய்ப்பே கிடையாது. அவங்க சில விஷயங்கள் ஏதோ எழுந்திரிச்சிட்டா மாதிரி இருக்கும், ஆனால் அது உண்மையிலே இதைவிட ஆழமான மயக்கத்துக்கு மனித இனத்தை அழைச்சிட்டு போகக்கூடியதாக இருக்கும். மதங்கள் அதுதான் பண்ணிச்சு. தலைவர்கள்ன்ற பேரில் அரசியல் தலைவர்கள் எல்லாருமே மனிதனை இன்னும் இன்னும் மேட்ரிக்ஸில் சிக்க தான் வச்சாங்க. ஏன்னா அவனே மயக்கத்தில் இருக்கிறான், அவன் எப்படி உங்களை தெளிய வைப்பான்? அப்போ இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து நம்மளை யார் காப்பாற்ற முடியும்னா, இந்த மேட்ரிக்ஸில் யார் சிக்கவே இல்லையோ அவங்க தான் காப்பாற்ற முடியும். அப்படி சிக்காதவரைத்தான் நாம் கடவுள்னு கோயில் கட்டி கும்பிடுறோம். ஏன்னா 5000 வருடத்திற்கு ஒரு முறை மேட்ரிக்ஸுக்கு வெளியில் இருப்பவர் இந்த பூமிக்கு நம்மளை இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து விடுவிச்சு மறுபடியும் அவர் இருக்கக்கூடிய இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். அப்படி மயக்கம் தெளிகிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய முதல் வேலை, அழியக்கூடிய உடம்பு நீங்கள் கிடையாது, இதை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான் உணருங்க. அதாவது உயிர், அது பூர்வ மத்தியில் நட்சத்திரம் மட்டும் ஜொலிக்கினால்தான் இங்கே போட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. அந்த ஆத்மா இந்த உடம்பில் இருக்குது தற்காலிகமாக. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உடம்பில் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு பையன் உடம்புல இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு உடம்பு, இப்படி மாறி மாறி வரும். தற்காலிகமாக எடுத்த அந்த பொண்ணு உடம்பு தான் நான் ஒரு பொண்ணு. அப்புறம் தற்காலிகமாக எடுத்த அந்த பையன் உடம்பு தான் நான் ஒரு பையன். இப்படின்னு நினைக்கிறது தான் இந்த மேட்ரிக்ஸில் சிக்கிறதுக்கு, மயங்கிறதுக்கு அடிப்படை காரணமே. ஸோ அப்படி மயங்கிட்டால் என்ன ஆகும்? பிரிவினை வரும், வெறுப்பு வரும். அதனால் நிறைய பாவக்காரியங்கள் பண்ணுவீங்க. அந்த பாவக்காரியங்கள் மீண்டும் மீண்டும் உங்களை மேட்ரிக்ஸில் ஆழமாக சிக்க வைக்கும். எந்த அளவுக்கு மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு துக்கம். மயங்கி மயங்கி பாவம் செய்வீங்க, அதுக்கு தண்டனையும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆனாலும் ஒன்றுமே புரியாது இல்லையா? இப்போ ஊனமாக பிறக்கிறவங்களுக்கு என்னடா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி பிறந்திருக்கிறேன், எல்லாருக்கும் அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்க, எனக்கு மட்டும் இப்படி அப்பா அம்மா இருக்கிறாங்க, எல்லாருக்கும் கூட பிறந்தவன் எவ்வளோ நல்லா இருக்கிறான், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான், எல்லோருக்கும் கணவன் எவ்வளோ தங்கமாக இருக்கிறான், எனக்கு மட்டும் சைக்கோவாக இருக்கிறானே, இப்படின்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் இதுக்கு என்ன காரணம் அது தெரியாது இல்லையா? ஒன்று பண்ணதுனால தான் இந்த நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டு இருக்கிறோம். அதுதான் கர்மத்தின் விதின்றோம். அப்போ நம்ம செய்கிற கர்மம், ஆனால் அந்த கர்மம் பாவம் செய்கிறோம், அதனால் மாற்றம். ஆனால் அந்த பாவம் செய்கிறதுக்கு காரணம் இந்த மயக்கம், நான் உடம்புன்ற மயக்கம். அதுக்கப்புறம் நான் ஆண் பெண்ணு நிறைய பிரிவினை வருது, ஜாதி மதம், இந்த நாடு அந்த நாடு, பணக்காரன் ஏழை, இந்த பதவி அந்த பதவி. ஸோ அந்த பிரிவினையில் எந்த அளவுக்கு நீங்கள் மயங்குறீங்களோ, அதுதான் நான் நம்புகிறீங்களோ, அந்த அளவுக்கு பாவம் செய்வீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம அந்த உதாரணம் சொன்னோமே, ஸ்கூலில் ஹவுஸ் பிரிக்கும்போது அந்த கேம் முடிஞ்சவொடனே மறுபடியும் ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்களே, அந்த மாதிரி இன்றைக்கி வெட்டு குத்துன்னு இருக்கக்கூடிய ஜென்ம விரோதிகள் இந்த உடம்பில் இருக்கும்போது விரோதிகளாக இருக்கிறவங்க இந்த உடம்பை விட்டுட்டு அடுத்த ஜென்மத்திலே அவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க, முன் ஜென்மத்திலையும் அவங்க ஃப்ரெண்டாக இருந்திருக்கலாம். அப்படி அப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இந்த உடம்பில் இருக்கிற வரைக்கும் மயக்கம், இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பு எடுக்கும்போது இல்லையா, ஒரு கொலையே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனே உங்களுக்கு குழந்தையாக பிறக்கும்போது கண்ணே மணியேன்னு அவனையே கொஞ்சுவீங்க இல்லையா? ஆனால் அதுவும் மயக்கம்தான், இதுவும் மயக்கம்தான்.
ஏன்னா ஏற்கனவே அவனை கொலை பண்ணதுக்கு வேறு யார் மீதோ உள்ள பற்று காரணமாக இருக்கும். உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு, அல்லது குடும்பத்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு, இந்த மாதிரி நிறைய பாவங்கள் செய்வீங்க. மொத்தத்தில் மேட்ரிக்ஸ்லேயே தான் சிக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனால் வெளி உலகத்தில் இந்த மேட்ரிக்ஸ்ன்ற வார்த்தை எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா, நம்மளை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க, பெரிய பெரிய முதலாளிகள், இலுமினாட்டிகள் கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. ஆனால் இங்கே மெயினாக இந்த மயக்கம் தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அப்போ 2 விஷயம். ஒன்று உடம்புன்னு நினைக்கிறதுனால வர மயக்கம், அடுத்தது இந்த உடல் மூலமாக செய்கிறதெல்லாம் நீங்களே செஞ்சீங்கன்னு நினைக்கிறது. அதுவுமே தேவையில்லாதது. ஏன்னா இந்த உடம்புலேருந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம் அடுத்த உடம்பு எடுத்தோடனே இது சுத்தமாகவே பண்ணாமல் இருப்பீங்க. இப்போ பண்ணாத ஒரு விஷயத்தை அதில் பண்ணுவீங்க. ஸோ அந்தந்த நேரத்தில் அது மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் நான் அப்படின்னு அதோடு உங்களை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது உங்களை இன்னும் அந்த மேட்ரிக்ஸில் சிக்க வைக்கும், நிறைய பாவம் செய்ய வைக்கும். ஆக்சுவலாக சிலர் இந்த மேட்ரிக்ஸில் சிக்கி துக்கத்தின் உச்சத்துக்கு போய் இதிலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் தற்கொலை பண்ணிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் அப்போவும் மேட்ரிக்ஸில் தப்பிக்க முடியாது. ஏன்னா உடம்பை விட்டு உயிர் வெளில வந்தாலும் அந்த உடம்பில் இருக்கும்போது அந்த உயிரில் அதை தான் ஆத்மான்றோம், அதில் தான் மனம் புத்தியே இருக்குது. எதுவும் மறக்காது, அப்படியே ஞாபகம் இருக்கும். சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் பார்ப்பாங்க. என்ன அவங்க பேச முடியாது உடம்பு இல்லாததுனால. அதனால் அவங்க பேசினாலும் நினைக்கிறது வெளில தெரியாதே தவிர, இங்கே நடக்கிற எல்லாமே அவங்களுக்கு தெரியும். அது இன்னுமே அவங்களுக்கு வலியைத்தான் கொடுக்கும். ஸோ அப்போ எதுக்காக இறந்தாங்களோ அதுவே நடக்கலை. அவங்க இறந்தது அந்த துக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு. ஆனால் அதுக்கு பதிலாக இன்னுமே துக்கத்தை அனுபவிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடம்புல இருக்கிற வரைக்கும் வெளில வந்துட்டால் தப்பிச்சிடும்னு நினச்சிருப்பாங்க. வெளியில் வந்துட்டோம், இன்னும் தப்பிக்க முடியலையே. ஸோ தப்பிக்கிறதுக்கு உடம்பு விட்டு வெளில வர தேவையில்லை. அந்த மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியில் வர்றது எப்படின்னு மட்டும் கற்றுக்கணும். ஸோ மேட்ரிக்ஸில் சிக்க வச்சது உடம்பு நானுன்ற உணர்வு. அது நான் கிடையாது. இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா தான் நான். அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, எல்லாத்தையும் செய்கிறது கை கால் மூலமாக ஆத்மா தான் பண்ணுதுன்ற உணர்வு ஆரம்பத்தில் நம்ம எல்லோருக்குமே இருக்கும். ஸோ அப்போ மேட்ரிக்ஸில் சிக்கலை. அப்போ தான் இந்த பாரதம் சொர்க்கமாக இருக்குது. அதுதான் ஆன்மீக விழிப்புணர்வு பெற்ற நிலைன்னு சொல்கிறது. நான் ஆத்மான்ற விழிப்புணர்வுலேயே இருப்பாங்க முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருஷம் கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புன்னு நினைக்கும்போது தான் இந்த மேட்ரிக்ஸில் போய் சிக்கிறாங்க. அதை ஒரு மயக்க நிலை, உறக்க நிலை அப்படிலாம் சொல்லலாம். அதான் விஷ்ணு தூங்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்களே, அப்படி ஒரு உறக்க நிலைக்கு கடைசியில் வந்துடுறார். ஆரம்பத்தில் விஷ்ணுவாக இருந்தவர், அவர் தான் சொர்க்கத்தின் முதல் மகாராஜா. மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் வரும்போது உடல் உணர்வில் அனைத்தையும் மறந்த நிலையில், மயக்க நிலையில் இருக்கிறார். அந்த மயக்க நிலையில் இருக்கிறவரை எழுப்புறதுக்கு கடவுள் வரார் அவர் உடம்புக்குள்ளே. அப்போ அவர் சாதாரண மனுஷன், அவர் உடம்புக்குள்ளே இறைவன் அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அப்போ தான் ஆத்மா எழுந்திருக்குது. அதுதான் விஷ்ணு படுத்துட்ருப்பார், அவர் தொப்புலேருந்து பிரம்மா மேல் நோக்கி போகிற மாதிரி காட்டுறாங்க பாருங்கள். அப்போ அவர் உடம்புல அவருக்கு சிவன் வைக்கிற பேர் பிரம்மா. ஸோ சிவன் தான் இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து விலகி இருப்பவர். அவரை தான் அல்லாஹ் பரமபிதான்றோம், கடவுள் ஒருவரே. அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரமாக இருக்கார். நம்மள மாதிரி இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் வர்றதும் கிடையாது, மேட்ரிக்ஸில் சிக்கிறதும் கிடையாது. மாறாக மேட்ரிக்ஸ்லேருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக சொல்கிறாரு, இதிலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழி நீ அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மான்ற உணர்வில் நிலைச்சிரு. ஆனால் உடம்புன்ற உணர்வுலேயே கடந்த 2500 வருடம் இருந்துட்டோம். குறிப்பாக காமம் அப்படி பார்த்த மாத்திரத்தில் உங்களை உடல் உணர்வுக்கு எடுத்துகிட்டு வந்துடுது. ஸோ அதையெல்லாம் வெல்லணுன்னா அதற்கான சக்தி வேணும். அந்த சக்தி மேட்ரிக்ஸ்லேருந்து விலகி இருக்கக்கூடிய இறைவனை நினைக்க நினைக்க உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களை ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவபரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். இறைவன் சொல்கிறாரு, இந்த கலியுகம் துக்கம் நிரம்பிய உலகம்தான், அதுக்கு காரணம் இந்த மயக்கம். இதிலிருந்து இறந்துட்டதா நினச்சிக்கோங்கன்றார். உடம்பில் இருந்துக்கிட்டே இல்லையா, நம்ம என்ன நினைக்கிறோம், இறந்துட்டால் எல்லாம் மறந்துடும் நினைக்கிறோம் இல்லையா, அப்படி இப்போவே மறங்கன்றார். எப்படி மறக்கிறது? இறைவன் சொல்கிறாரு, போன ஜென்மத்தில் உள்ள எதுவுமே ஞாபகம் இல்லை, எப்படி மறந்தீங்க? ஆக்சுவலாக தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது ஞாபகம் இருக்கும், பிறந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் ஞாபகம் அப்படியே அப்போ தான் மறக்கும். அதனால தான் குழந்தைங்க காரணம் இல்லாமல் சிரிப்பாங்க, காரணம் இல்லாமல் அழுவாங்க, அந்த முன் ஜென்மத்து ஞாபகம் வரும்பொழுதெல்லாம். அப்புறம் எப்படி மறக்குதுன்னா, இங்கே இருக்கக்கூடிய விஷயம்தான் உங்களுடைய ரியாலிட்டியாக மாறுது.
இல்லையா? அப்போ இதில் மயங்க மயங்க அது போயிடுது. ஆனால் இதுவும் மயக்கம்தான் இல்லையா? அதை விட இந்த மயக்கம் இன்னும் மோசமாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் இருக்குது. ஒரு துக்கம் வருது அப்படின்னா, அந்த துக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக மனுஷன் எதை நோக்கி போகிறான்னா, சாராயம் போன்ற விஷயங்கள். ஆண்கள் பெரும்பாலும் அப்படி போயிடுறாங்க. பெண்கள் டிவி சீரியல் இந்த மாதிரி விஷயம். 2 பேரும் சேர்ந்துனா காமம். ஸோ இந்த மாதிரி புத்தியை மயக்கக்கூடிய விஷயத்துக்கு போயிடுறாங்க. ஆனால் இந்த மயக்கக்கூடிய விஷயம் என்ன பண்ணுன்னா, ஓகே உங்களுடைய புத்தி இப்போதைக்கு இங்கே இருக்குது, அந்த பிரச்சனையிலேருந்து தற்காலிகமாக வெளியில் வரும், நிரந்தரமாக கிடையாது. அதாவது இந்த மாதிரி போதையான விஷயத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அதை தாங்க முடியாமல் தானே இங்கே வந்தீங்க. ஆனால் இங்கே வந்த பிறகு என்ன ஆகும்னா, இதுக்கு முன்னாடி இருந்த நிலையை விட உங்கள் மனம் பலகீனமாக இருக்கும். அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லை, அதை விட கம்மியான பிரச்சனை வந்தாலுமே உங்களால் தாங்க முடியாது. அதனால தான் தண்ணி அடிக்காமல் என்னால் எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்கிறாங்கல்ல. இந்த அடிக்ஷனில் இருக்கும், சின்ன சின்ன விஷயம்லாம் அவங்களுக்கு பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். சாதாரண தண்ணி அடிக்காமல் இருக்கிறதே போதும் அவங்களுக்கு பயத்தை கொடுக்கறதுக்கு. அப்போ யோசிச்சு பாருங்கள். ஸோ காமம் எல்லாமே இப்படி தான். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எல்லாமே உங்கள்கிட்ட வந்து ஒரு டைம் நிரந்தரமாக கட் செய்யப்படும். காமமாக இருக்கட்டும், நண்பர்களோட அரட்டை எல்லாமே ஒரு விதமான மயக்கம் தான் இல்லையா? ஸோ எல்லாமே கட் ஆகும். மொபைல் ஃபோனு டிவியை பார்க்குறது, கரண்ட்டு கட் ஆகிடும். உலகப்போர் நடக்கும்போது நீங்கள் எங்கே போய் இதெல்லாம் கேட்பீங்க? சாராயம் கிடைக்காது. கொரோனாலே அதெல்லாம் பார்த்தோம். அந்த நேரம் பைத்தியம் பிடிச்ச மாதிரி தற்கொலையெல்லாம் பண்ணாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி மோசமாக ஆகிடும். அப்பயும் மேட்ரிக்ஸ்லேருந்து தப்பிக்க முடியாது. இங்கே தான் மீண்டும் பேயா அலைவீங்க, இல்லை மறுபடியும் பிறப்பீங்க. ஆனால் கடவுள் வருவது மேட்ரிக்ஸ்லேருந்து காப்பாற்ற. ஏன் அவர் வர்ற நேரம் எது? கலியுகம் முடிகிற நேரம், முடிகிற அந்த 100 வருடத்தில் வரார். இது முடிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறப்போகுதுன்ற செய்தியை சொல்லி அங்கே நீங்கள் போகணும். அதுக்கு இந்த மயக்கம் தெளியணும், ஆத்ம உணர்வில் நிலை பெறணும் அப்படிங்கிறார். ஆனால் டக்குன்னு உடல் உணர்வு வந்துடும். அப்போ ஆத்மான்னு வந்து சிவபரமாத்மாவை எப்படி நீங்கள் நினைக்கணும் அப்படின்னா, காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சாதாரண ஒரு நல்ல காரியம் செஞ்சால் கூட புத்தி மயங்கும். நீங்கள் வேலை பார்க்குறது, படிக்கிறது எல்லாமே புத்தி மயங்கும். அதனால தான் நீங்கள் பாருங்களா, அந்த மயக்க நிலை அடுத்த மயக்கத்தை தேடும். இப்போ புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு டைமுக்கு அப்புறம் அப்படியே பிளாக் ஆகும்போது என்ன பண்ணுவீங்க? போய் கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட போய் ஒரு அரட்டை அடிக்கலாம். அப்போ இன்னொரு மயக்கத்தை தான் அது தேடி போகுது. இப்போ மயக்கத்திலே சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலந்தி டெக்னிக். சிலந்தி எவ்வளோ உயரத்தில் இருந்த வேணாலும் குதிக்கும், அப்படியே குதிக்காது. மேலேயே அந்த சிலந்தியை அந்த ஒரு ஜெல்லு மாதிரி இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிட்டு அங்கேருந்து காலில் மாட்டிக்கிட்டே குதிக்கும். அப்படின்னு அர்த்தம் கீழே வராது, கீழே விழாது. அந்த மாதிரி இந்த கலியுகத்தின் விஷயம் எல்லாமே உங்கள் புத்தியை மயக்கக்கூடியது. அப்போ இங்கே மயக்காமல் இருக்கணும், எதுலேயும் சிக்காமல் இருக்குன்னா இறைவனோடு புத்தியை ஒட்டிக்கணும். அது கட்டாகாமல் பார்த்துக்கணும். சிலந்தி கூட கீழே வந்ததுக்கப்புறம் கட்டாயிடும், இங்கே கட்டே ஆகக்கூடாது. இறைவனுடைய நினைவிலே தொங்கிட்டு இருங்கன்றார். இதோடைய நினைவு தான் இந்த கருட புராணத்தில் ஒரு ஃபேமஸான ஃபோட்டோ இருக்கும் இல்லையா, ஒருத்தன் வந்து மரத்தில் தொங்கிட்டே இருந்தான், கீழே முதலை இதெல்லாம் இருக்குது. அது ஒன்றும் இல்லை, கலியுகம் இல்லையா? கலியுகத்தில் விழுந்துடக்கூடாது. அப்போ இறைவனின் நினைவில் நீங்கள் தொங்கிட்டு இருக்கணும். இறைவனுடைய நினைவு, இறைவன் கொடுக்குற ஞானம். கடைசி 100 வருடம் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்குறார். அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார். அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மகுமார் குமாரிகள். ஸோ அந்த ஞானம் முரளின்னு சொல்லுவோம். ஸோ அந்த முரளியை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மா நானுன்ற உணர்விலே இருக்கணும். சிவ பரமாத்மாவை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த மயக்கத்திற்கெல்லாம் காரணமான அந்த உடல் நான் கிடையாது, ஆத்மா. எல்லா ஆத்மாவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன் சிவ பரமாத்மாவுமே அப்படி தான் இருப்பார். அவர் குணத்தில் நம்மை விட உயர்ந்தவரே தவிர உருவத்தில் நம்மள மாதிரியே கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளி ஆத்மா தான். கண்ணுக்கு தெரிகிற உடம்பு நாம் கிடையாது. அது நான் நினச்சதான் நம்ம பண்ண மிகப்பெரிய தப்பு. மேட்ரிக்ஸில் நம்மளை சிக்க வச்சது அந்த உணர்வு தான். அந்த உணர்வு தான் ராவணன், மாயா, சாத்தான் இப்படின்னு ஒவ்வொரு மதத்திலும் சொல்லப்படுது. ஸோ இப்போ மேட்ரிக்ஸில் சிக்கினதுனால நிறைய பிரச்சனையில் மாட்டணும். அந்த பிரச்சனையிலேருந்து புத்தி விலக முடியல. விலகலன்றதுக்காக இன்னொரு மேட்ரிக்ஸில், அதாவது ஏதாவது ஒரு போதை வஸ்துவில் போய் விழறோம். இப்போ அதுக்கு பதிலாக
இறைவனுடைய நினைவு அது நீங்கள் தான் பண்ணணும். மயக்கிறது ஃபோனை திறந்து வச்சா அது உங்களை மயக்கிடும், இன்ஸ்டாகிராம் ரீலை பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, நீங்கள் தான் இறைவனை நினைக்கணும். அதிலிருந்து உங்களுடைய கவனத்தை திசை திருப்புறதுக்கு எல்லாமே கலியுகத்தில் நடக்கும். அதையும் மீறி நீங்கள் இறைவனை பிடிச்சிக்கிட்டே இருக்க கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எல்லா மயக்கத்தையும் விட்டுட்டீங்க. அப்போது டைரெக்டாக எதிரியை நேருக்கு நேராக சந்திக்கிறீங்க. அப்போ அதோடைய வலி தாக்கம் எல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் அப்போவும் நான் இறைவனை மட்டும்தாண்டா பிடிப்பேன் அப்படின்னு பிடிக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தைரியம். அந்த தைரியத்தில் வல்லவர்களாக இருந்த ஆத்மாக்களுடைய நினைவு தான் அந்த சக்தி அவதாரங்கள். நிறையா கதைகள்லாம் பார்க்குறோம்ல, காக்கும் தெய்வம் காளி இதெல்லாம். ஸோ அதோடைய நினைவு தான் பார்த்திங்கன்னா அந்த தீச்சட்டி சுமக்கிறது. அந்த தேவியாக இருந்தவர்கள் எவ்வளோ வைராக்கியமாக இருந்தாங்கன்றத பக்தியில் அவங்களுடைய பக்தர்கள் தீச்சட்டி சுமக்கிறது, நெருப்பு மேலே நடக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. ஆனால் இது ஸ்தூலமாக நெருப்பில் நடக்கிற விஷயம் கிடையாது. இந்த மாதிரி பிரச்சனை வந்தாலும் போதையை தேடி போகாமல் இறைவனை மட்டும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறது. அப்படி பிடிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ரொம்ப டிஸ்ட்ராக்ஷன் வரும். அப்பால போ சாத்தானேன்ட்டு இயேசு சொல்கிற மாதிரி துரத்திட்டு இறைவனை மட்டும் பிடிக்க ஆத்மா பலமாகிட்டே இருக்கும். மற்றதை பிடிச்சிங்கன்னா ஆத்மா பலகீனம் ஆகிட்டே இருக்கும். பிடிச்சிட்டு இருக்கிறதும் விட்டுட்டு போயிடும். ஒரு டைமுக்கு அப்புறம் ஷாக் ஆகிடுவீங்க. அந்த ஒரு பாட்டு லவ் ஃபெயிலியர் சாங், ஒரு மோகன் சாங் ஒன்று வரும். ஆற்றங்கரை ஓரத்திலே யாருமற்ற நேரத்திலே ஏதோ நீ நானும் ஒன்றா இருந்தேன், ஆனால் இது பாழான நாளுன்னு பார்த்தவர்கள் யாரும் சொல்லலை. அதாவது லவ் பண்ணதே பின்னாடி வாழ்க்கையில் ஆப்பு வைக்க போகுதுன்னு யாரும் சொல்லலை. இதுதான் நடக்கும். இங்கே சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அனைத்து உறவுகளும், அனைத்து விஷயங்களும். ஸோ அப்போ அழிவற்ற சந்தோஷத்தை இறைவனின் நினைவின் மூலமாக மட்டுமே உங்களால் அடைய முடியும். ஏன்னா அந்த சந்தோஷம் உண்மையிலே ஆத்மாவுக்குள்ளே இருக்குது. ஆனால் அது தூண்டக்கூடிய விஷயம் இறைவனுடைய நினைவுனால் இருக்குது. ஸோ இறைவனோட மட்டும் புத்தியை இணைக்க ஆத்மாவுடைய உண்மையான குணம் ஆனந்தம் ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ தான் இந்த உடம்பை விட்டு நம்ம சத்தியுக சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அந்த ஆனந்தத்தின் ஆதாரத்தில் அடுத்த 2500 வருடம் இருப்போம். உலகமும் சொர்க்கமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆனந்தம் இருந்தால் சுற்றி இருக்கிற இடமும் ஆனந்தமாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஆனந்தம் குறைய வெளியிலேயும் ஆனந்தம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மேட்ரிக்ஸிலிருந்து எழுப்பக்கூடிய அந்த ஒருவர் இறைவன் மட்டும்தான். 5000 வருடத்திற்கு ஒரு முறை மட்டும்தான் வந்து எழுப்புகிறார். இன்னும் வேறு விதத்தில் சொல்லணும்னா இப்போ மட்டும்தான் நம்ம முழிச்சு இது இப்படி தான் இருக்குதா. ஏன்னா சொர்க்கத்திலே நமக்கு தெரியாது நம்ம எப்படி வந்துடணும். ஆனால் எந்த கெட்ட காரியமும் பண்ண மாட்டோம். ஆனாலும் எப்படி நாம் அங்கே வந்தோம், இதுக்கு முன்னாடி நம்ம கலியுகத்தில் கஷ்டப்பட்டோன்னு அவங்களுக்கு ஞாபகம் இருக்காது. மறுபடியும் 5000 வருஷம் கழித்து மறுபடியும் கலியுகத்தில் வந்து கஷ்டப்பட போகிறோன்னா அவங்களுக்கு தெரியாது. ஒரு விதத்தில் அதுவும் ஒரு விதத்தில் மயக்க நிலை தான் இல்லையா. எதனால் இது நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கிறது. ஸோ எலான் மஸ்க் அவர்கள் சொன்ன மாதிரி நாம் எல்லோரும் மேட்ரிக்ஸில் தான் இருக்கிறோம். அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரே ஒரு முறை தான் இறைவன் வந்து மேட்ரிக்ஸ்லேருந்து வெளியில் எடுத்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான சக்தியை நிரப்பிட்டு மறுபடியும் மேட்ரிக்ஸில் அனுப்பிச்சிடுறார். ஸோ இறைவன் கொடுக்குற ஞானம் எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.